யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 10 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாசிப்பருப்பு உருண்டை தான் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கனால கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறனால வீட்டில் எந்த பிரசாதமும் செய்யலை. நேற்று வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்து சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு அந்த பிரசாதத்தை வந்து இன்னைக்கு வந்து யோகிக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு 2 வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம 2 வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும் யோகிக்கு. காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. ஸோ காலையில் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோ. ஈவினிங் வந்து இந்த சிப்ஸ் வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து சிப்ஸ் வந்து லேஸ் கிடையாது, ஆனால் லேஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து வீட்டில் செய்கிறது தான் சிப்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து கொடுத்தாச்சு. இந்த சிப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வீட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி இதையும் வச்சாச்சு. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது கூடவே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க தோணுது மனசு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை சாப்பிட வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து அடிஷ்னலாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மருந்து சாப்பிடும்போது கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் கொடுக்குற மாதிரி இதை கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்பதான் வந்து இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவாங்க. ஸோ யோகி வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ உங்க குழந்தைக்கு இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.